வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா? சமீபத்துல நான் பிச்சமிருத்தியோடைய ஒரு புது கவிதை ஒண்ணு படிச்சேன். அந்த கவிதை எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த கவிதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதற்கு பிறகு அந்த கவிதை என்னன்னு சொல்றேன், நீங்க அதை பார்க்கலாம். அந்த கவிதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரிய அடர்ந்த ஒரு காடு, எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அமேசான் காடு மாதிரி. அந்த காட்டுக்குள்ள என்ன கிடக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிய, அதாவது சூரிய ஒளியே உள்ள வர முடியாத அளவுக்கு செடி கொடி மரங்கள்லாம் நிறைய தளர்ந்து வளர்ந்து கிடக்கு. அந்த கானகத்துக்குள்ள ஒரு கமுக விதை, கமுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாக்குடைய விதை வந்து உளுந்து கிடக்கு மண்ணுக்குள்ள. இப்ப அந்த விதை என்ன அப்படின்னா நம்ம வளர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்குது. ஆனா அதுக்கு விதி சாதகமாகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விதை மண்ணில இருந்து வளர்ந்து வரணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா சூரிய ஒளி தேவை. அந்த சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற வழியே இல்ல, இதோட நமக்கு விதிச்ச விதி இவ்வளவுதான், சூழ்நிலை எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பல பேர் வந்து நிறைய போட்டியான உலகத்துல போட்டி தேர்வு எழுதுறதுலயும் சரி, நம்ம அடுத்த லெவல்ல போறதுலயும் சரி, நம்ம அப்படியே சுருங்கி நம்மளுடைய லெவல் விதி. ஆனா வந்து கம்பர் கூட சொல்லுவாருல்ல, விதி வலியது அப்படிங்கிற மாதிரி, விதி வலிமையானதுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் நம்மளும் இருக்கோம். ஆனா அந்த பாக்கு விதை அப்படி நினைக்கல. பாக்கு விதை என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியாவது இந்த கானகத்துக்குள்ள நம்ம உயரத்துக்கு மேல, அதாவது இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தாண்டி நம்ம உயரத்துக்கு மேல போய் நம்ம சூரிய ஒளியை பெறணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே சுருக்கி மேல வருது. மேல வந்து அந்த கானகத்துக்கு மேல அந்த பாக்கு விதை போயிடுச்சு. இதையானது ஒரு பெரிய ஒரு மரமா தளர்ச்சி இப்ப வந்து நிக்குது. இந்த மன உறுதி, அதாவது விதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். விதி வந்துருச்சு அப்படின்னா விதி வெளியேதுதான். இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால பாக்கு விதை வந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த நான் படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த விளக்கத்துக்கான பிச்சமூர்த்தியோட கவிதை என்ன அப்படின்னா, முதலில் இரவை காட்டும் அதன் நிழல் விதியை போற்றினால் தமசில் உழலாம். பட்டப்பகலில் இரவை காட்டும் அது நிழல் விதியை போற்றினால் தமசில் உழலாம். பிறந்த இடத்தில் வளர்வேன் என்றால் சாவை உண்ணலாம். கமுகரியும் வளர்ச்சியின் மந்திரம், கமுகரியும் வளர்ச்சியின் மந்திரம். பிறவி இருளை தொலைத்து கரிய நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமிதை தேடி போகிறது ரவின் கோடான கோடி. விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளர்த்தி வளர்கிறது, எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமிதத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதன் வாழ்க்கை போர் முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த பிச்சமூர்த்தியுடைய கவிதை. சோ அந்த வீடியோல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, விதி அப்படிங்கிறது வலிமையாக இருந்தாலும் நம்ம விதியை விட வலிமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், வெற்றி அடையலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இந்த கவிதையின் மூலியம். சோ நம்மளுடைய சேனல்ல தினமும் இது போல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.